அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமர் ஹரணி அமரசூரிய கனடாவுக்கு விஜயம். ஸ்ரீலங்கன் விமான சேவை குறித்து விசேட அறிவிப்பு. பாதசாரிகள் கடவையில் பெண் மீது மோதிய மோட்டார் சைக்கிள் சாரதி தப்பியோட்டம். கொழும்பில் திடீரென பற்றி எறிந்த டிப்பர் வண்டியால் பரபரப்பு. மாதாந்த தனி நபர் ஒருவருக்கு தேவைப்படும் பணம் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். இஸ்ரேலில் இலங்கையர்கள் நிலை. பிலிப்பைன்ஸ் தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். கலிபோர்னியாவில் படகு விபத்து, 8 பேர் உயிரிழப்பு. மக்களை அவதாடம் கொட்டி தீர்க்கப் போகும் மழை, விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இன்று அதிகாலை கனடாவுக்கு புறப்பட்டு சென்றுள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பதவியையும் வகிக்கும் ஹரணி அமரசூரிய தெற்காசிய பிராந்திய பிரதிநிதியாக பொதுநலவாய கற்றல் அமைப்பின் நிர்வாக சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக கனடா பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த மாநாடு ஜூன் 24 முதல் 26 வரை கனடாவின் வான்கூவர் நகரில் நடைபெற உள்ளது. இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் கல்வி மற்றும் பயிற்சி, உயர்கல்வி, ஆசிரியர் பயிற்சி, முழுநாள் கல்வி மற்றும் தொழில்நுட்பத்துடன் கூடிய செயற்பாடான கற்றலை ஊக்குவித்தல் போன்ற முக்கிய துறைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. மேலும் புதுமை மற்றும் ஆராய்ச்சியில் முதலீடு, நிறுவனங்களின் டிஜிட்டல் மாற்றத்துக்கு ஆதரவு, திறன் வாய்ந்த கண்காணிப்பு மற்றும் மதிப்பீட்டு அமைப்புகள் மற்றும் பாலின சமத்துவத்தை மேம்படுத்தல் ஆகிய விடயங்கள் குறித்து முக்கியமாக பேசப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இன்று அனைத்து விமான சேவைகளும் வழமை போல் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது. தற்போதைய பிராந்திய சூழ்நிலைகள் காரணமாக சில விமானங்களில் பயண தாமதங்கள் ஏற்பட்டுள்ள போதிலும் திட்டமிடப்பட்ட அனைத்து விமானங்களும் வழமை போல் இயக்கப்படும் என சபை உறுதிப்படுத்தியுள்ளது. இதேவேளை மத்திய கிழக்கு நாடுகளின் வான்வழிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், குவைத், சவுதி அரேபியா, லெபனான் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகளின் வான்வழிகள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் வணிக விமானங்கள் ரத்து செய்யப்படுகின்றமை, தாமதமாகி வருகின்றமை அல்லது திருப்பி விடப்படுகின்றமை இடம்பெற்று வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நுவரெலியா நாடுவோயா பிரதான அஞ்சல் நிலையத்திற்கு முன்பாக நுவரெலியா நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் பாதசாரி கடவையை கடக்க முற்பட்ட பெண் மீது மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்த பெண் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சாரதி மோட்டார் சைக்கிளை நிறுத்தாமல் தப்பிச் சென்றுள்ளதாகவும் சிசிடிவி காணொலி பதிவுகளை சோதனை செய்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை நானுஓயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு தெஹிவளை கீழ் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த டிப்பர் வண்டியொன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த தீ விபத்து திங்கட்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. வாகனம் முற்றாக எரிந்து சேதமாகியுள்ள நிலையில் தீயணைப்பு படையினர் இணைந்து தீயை பரவலை கட்டுப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எவ்வாறு இருப்பினும் தீ விபத்தின் போது எவருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என போலீசார் மேலும் தெரிவித்தனர். தனிநபர் ஒருவர் தமது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாதாந்தம் குறைந்தபட்சம் 16,342 ரூபாய் தேவைப்படுவதாக தெரிய வந்துள்ளது. 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கான உத்தியோகபூர்வ வறுமை கோடு தரவுகளை தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அதன் மூலமாக குறித்த விடயம் தெரிய வந்துள்ளது. தேசிய மட்டத்தில் இந்த தொகை அறிவிக்கப்பட்டிருந்தாலும் மாவட்டங்களுக்கு அமைய இந்த தொகையில் மாற்றம் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரவுகளின் அடிப்படையில் 25 மாவட்டங்களில் அதிக செலவினத்தை கொண்ட மாவட்டமாக கொழும்பு மாவட்டம் அமைந்துள்ளது.
கொழும்பு மாவட்டத்தில் தனிநபரின் மாதாந்த செலவு 17,625 ரூபாவாக காணப்படுகின்றது. குறைந்த செலவினத்தை கொண்ட மாவட்டமாக மொனராகலை மாவட்டம் பதிவாகியுள்ளது. மொனராகலை மாவட்டத்தில் தனிநபர் ஒருவர் தமது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாதாந்தம் 16,626 ரூபாய் தேவைப்படுவதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பில் எவ்வித தகவல்களும் பதிவாகவில்லை என இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கைக்கு பயணிக்க விரும்புவோருக்காக ஜோர்தானின் அம்மானில் இருந்து இந்தியாவின் புதுடெல்லிக்கு சேவையில் ஈடுபடும் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானங்களில் சில இருக்கைகளை இலங்கையர்களுக்கு வழங்குவதாக இஸ்ரேலில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் கடற்கரையில் 6.3 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சில பகுதிகளில் லேசான அதிர்வுகள் உணரப்பட்டதாக அறிக்கைகள் தெரிவித்தாலும் பெரிய அளவிலான சேதங்கள் எதுவும் எதிர்பார்க்கப்படவில்லை என நிலநடுக்கவியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலநடுக்கம் உள்ளூர் நேரப்படி இன்று காலை 9:59 நேரத்தில் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது பிலிப்பைன்ஸ் தீவுகளின் கிழக்கே ஆரம்ப மதிப்பீட்டின்படி 6.2 மைல்கள் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது. நிலநடுக்கத்தின் மையப்பகுதி தாவோ மாகாணத்தின் பசுலின் நகரிலிருந்து சுமார் 232 மைல்கள் தொலைவிலும் தாவோ நகரிலிருந்து சுமார் 300 மைல்கள் தொலைவிலும் அமைந்திருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவிக்கின்றது. காவாயில் உள்ள பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் எந்தவொரு சுனாமி எச்சரிக்கைகளையோ அல்லது ஆலோசனைகளையோ வெளியிடவில்லை. இந்த நில அதிர்வு சுமார் 20 வினாடிகள் நீடித்ததாக தெரிவிக்கப்படுவதுடன் நிலநடுக்கத்தின் மையப்பகுதிக்கு அருகில் குடியிருப்புகள் இல்லை என்பதால் உயிரிழப்பு வாய்ப்பு மிகவும் குறைவு என்று மதிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள தாகோ ஏரியில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 8 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 2 பேர் உயிர் தப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கலிபோர்னியா விபத்து அமெரிக்காவின் தாகோ ஏரியில் நடைபெற்றுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் மழையுடனான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேற்கு சப்ரகமுவ மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.